அதாவது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே வேன் மீது ரயில் விபத்து விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் மேல் சிகிச்சைக்காக செலியன் மற்றும் விஸ்வாஸ் மேல் சிகிச்சைக்காக கடலூர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அதே போன்று வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் அண்ணாதுரை என்பவர் அந்த குழந்தைகளை காப்பாற்ற சென்றவர். அவர் மின் உயிரை அறிந்து தற்பொழுது அவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் சொல்ல போனால் தற்பொழுது பாதிக்கப்பட்டவர்களை கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் கடலூர் மேயர் சுந்தரி ராஜா மற்றும் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் பள்ளி தாளாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் தற்பொழுது காயமடைந்தவர்களை தற்போது சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். மேலும் இன்னும் சற்ற நேரத்தில் தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் தற்போது பாதிக்கப்பட்டவர்களை காங்க வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபிஐடி செந்தில்குமார் தற்போது வர உள்ளனர். தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த விபத்து குறித்து ரயில்வே கேட் கீப்பர் அவரை தற்போது சஸ்பெண்ட் செய்துள்ளனர். குறிப்பாக இந்த விபத்துக்கு காரணமானவர் அவர்தான். அவர் ரயில்வே கேட்டை திறந்து வைத்திருந்ததால் அந்த வேன் வந்து சென்றது. அந்த விபத்து சத்தியம் தொலைக்காட்சி தான் முதலில் பதிவு செய்தது. இந்த விபத்துக்குண்டான காரணம் குறித்து தற்பொழுது இந்த திருச்சி கோட்ட மேலாளர் மூலம் தற்பொழுது அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஓவியா பார்த்தசாரதி, தற்போது இந்த விபத்திற்கு இருவேறு காரணங்கள் கூறப்படுகிறது. ஒன்று, ஓட்டுநர் தூங்கியதால் கேட் திறந்து வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. அடுத்ததாக பள்ளி வாகன ஓட்டுநர் தான் கேட்டை திறந்து வைக்க சொன்னார் என்று இருவேறு காரணங்கள் கூறப்படுகிறது. இதில் எது உண்மை விவரம்? குறிப்பாக சொல்ல போனார், எந்த ஒரு வாகன ஓட்டுநர் கூறியனாலும் கேட் கீப்பர் திறக்கக்கூடாது என்பது சட்டம் அமலுக்கு உள்ளது. அதாவது மத்திய அரசு வந்து விபத்தை தடுப்பதற்கு தான் இந்த கேட்டை தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கேட் கீப்பரின் அலட்சிய போக்கே காரணம் என முதற்கட்ட விசாரணை தெரிய வருகிறது. அதனால்தான் தற்பொழுது அவரை பணியிட நீக்கம் செய்துள்ளனர் திருச்சி கோட்ட மேலாளர். ஓவியா பார்த்தசாரதி, தற்போது இந்த குறிப்பிட்ட தனியார் பள்ளி வாகனமானது இந்த வழியில் தான் தினமும் வழக்கமாக செல்லக்கூடிய வழியா அல்லது வேறு மாற்றுப்பாதை ஏதேனும் இருக்கிறதா? அதாவது கிராம பகுதி அதிகம் இருப்பதால் தனியார் பள்ளி பேருந்து அவர்களை அழைத்து சென்று திருப்பி அவர்களை வீட்டு செல்வது வழக்கம். இந்த ஒரு வழி மட்டும் தான் உள்ளது. குறிப்பா சொன்னாலும் நிவாஸ் கிருஷ்ணசாமி பள்ளியில் படித்து வருகிறார். விஜயா அவருடைய பெற்றோர் பேர் விஜயா சந்திரகுமார். அதாவது தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர். சாருமதி திருநாப்பள்ளி படித்து வருகிறார். அவங்க வந்து சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்தவர்கள். இருவரும் இறந்து விட்டனர். செலியன் மற்றும் விஸ்வேஷ் இவர்கள் இருவரும் தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது வேன் ஓட்டுநர் சங்கர், அதாவது ஒரு கடலூர் மஞ்சள் பகுதியை சேர்ந்தவர். அதே போன்று அங்கு குழந்தைகளை காப்பாற்ற சென்றவர் அண்ணாதுரை. அவரும் தற்பொழுது அங்கு ரயிலில் கூடிய மின் உயிர் பாதிப்பால் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஓவியா பார்த்தசாரதி, தொடர்ந்து தற்போது இந்த வழியில் இந்த பள்ளி வாகனம் போல மற்ற பள்ளி வாகனங்களும் செல்லக்கூடிய வழியா இது விவரம்? அதாவது கிராம பகுதி அதிகம் இருப்பதாலும் தனியார் பள்ளி அதிகம் இருப்பதாலும் நிறைய வாகனங்கள் பள்ளி வாகனங்களே சென்று அங்கு மாணவர்கள் அழைத்து வந்து திரும்ப அவர்களை வீட்டில் கொண்டு விடுவது வழக்கம். இருந்த போதிலும் இன்று அதிகாலை அது 7:30 மணி அது போல இருப்பதால் பள்ளி வந்து கடலூரிலிருந்து 10 கிலோமீட்டர் இருப்பதால் ஒரு 7 மணி அளவிலே மாணவர்கள் கிளம்பி விடுவார்கள். குறிப்பாக இந்த விபத்துக்கு காரணம் ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியம் போக்கு, கேட் கீப்பரின் அலட்சியம் போக்கு தான் காரணம் என உறுதியாக தெரிகிறது. ஓவியா பார்த்தசாரதி, தற்போது இந்த விபத்து குறித்து எஸ்பி ஆய்வு செய்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அங்குள்ள பொதுமக்கள் மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது குறித்த விவரம் ஏதேனும் கிடைத்ததா? அதாவது மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என்ற பல்வேறு ஆண்டுகளாக அவர்களுடைய கோரிக்கை உள்ளது. தற்பொழுது இந்த விபத்தின் காரணமாக அங்கு மீட்பு பணிக்கு சென்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால் இது போன்ற விபத்துகள் நடைபெறாமல் இருப்பதற்கும் அதாவது பள்ளி வாகனத்தில் 4 பள்ளி மாணவர்கள் மீண்டு சென்றதால் இந்த விபத்து ஓரளவு சிறிய விபத்தாக ஏற்பட்டிருக்கு. இதே போன்று அதிக அளவில் பள்ளி மாணவர்கள் சென்றிருந்தால் இந்த கோர விபத்து பெரிய விபத்தாக ஏற்பட்டிருக்கும். ஆகவே உடனடியாக எங்கள் கிராமத்திற்கு இந்த பாலத்தை கட்டித்தர வேண்டும் என்பது அந்த பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இது உடனடியாக கடலூர் மாவட்ட அதாவது வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடனடியாக பரிசீலிப்பதாக கூறியுள்ளார். பார்த்தசாரதி, தற்போது இந்த விபத்து குறித்து தமிழக அரசு சார்பில் எந்தெந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்தனர், யார் யார்கள் வர இருக்கிறார்கள்? பார்த்தசாரதி, அதாவது முந்தைய கூறிய தமிழக அரசு சார்பில் தற்பொழுது கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா வந்துள்ளார். கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் வந்து ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் பார்த்தோம்னால் அரசியல் கட்சி தோழமை கட்சிகள் வந்துள்ளனர். அதே போன்று கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா வந்துள்ளார். அதே போன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்
ஜெயக்குமார் அவர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று அங்கே கூடிய மீட்பு பணிகளும் மற்றும் விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார், விசாரணை செய்து வருகிறார். ஓவியா பார்த்து சரி, தற்போது அந்த அலட்சியமாக செயல்பட்ட அந்த கேட் கீப்பரின் முழு விவரம் ஏதேனும் தெரிந்ததா? அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது நான் முன்பே கூறியது போல் அவருடைய அலட்சிய போக்கு தான் விபத்து காரணம் என தெரிய வந்துள்ளது. உடனடியாக அவரை தற்பொழுது பணியிட நீக்கம் செய்துள்ளார்கள். அவரிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. ஓவியா